அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிட நலன் அப்படிங்கிற கேரக்டரில் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம். எனக்கு அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஃபீல்டுமே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபீல்டு தான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வின் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சவங்க தான் வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஜெயிச்சவங்களுக்கு வந்து நம்ம விழா நடத்துகிறோம், பொன்னாடை போத்துறோம், மலர் வளைவு சூட்டுறோம். இது எதுவுமே தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் தோத்தவங்களை நம்ம அம்போன்னு விட்டுறோம். உண்மையிலேயே ஜெயிச்சவனோட தோத்தவனு தாங்க மனதேறி அதிகம். ஏன்னா அவமானம், அசிங்கங்கள், இழப்புகள், வலி, வேதனை இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா? வெற்றி அடைஞ்சவங்களை எந்த அளவுக்கு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அதே நேரத்துல தோத்து போய் அம்போன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு லெசன் எடுக்க போறது இல்லை, நோட்ஸ் கொடுக்க போறது இல்லை, எதுவும் பண்ண போறது இல்லை. இது எல்லாமே நிறைய பேர் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பண்ண போறேன். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போறேன், உங்களுக்கு தைரியம் கொடுக்க போறேன், தன்னம்பிக்கை கொடுக்க போறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் டிஎன்பிசி தோல்வியாளர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கவும் இந்த தோல்வியாளனும் வர இருக்கேன். சும்மா சொல்லுவாங்கங்க, அதாவது ஜெயிச்சவன் சொன்னாதான் இந்த உலகம் கேட்கும், தோத்தவன் சொன்னா கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. தோத்தவன் சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சும்மா அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டிய நேரம்லாம் இது கிடையாதுங்க. எழுந்து ஓட வேண்டிய நேரம். ஏன்னா ஆக்கம் மதர் வினாய் செல்லும், அசைவு இல்லா ஊக்கம் உடையான் நுழை. வாங்க.